ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Xiaomi 14 Ultra இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைல் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் லெவலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃப்ளாக்ஷிப் தான் ஒன்றுமே கிடையாதுங்க. பெஸ்ட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது பேட்டரி பேக்கப், இதெல்லாம் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படிம்போம். இந்த மொபைல் அப்படி இருக்குதா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi 14 Ultra இந்த மொபைல் இந்தியா மார்க்கெட்டில் 1,00,000க்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க, ₹1 கம்மியாக. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 6.7 inch LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 2K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷோட கொடுக்குறாங்க. அப்புறம் பிரைட்னஸாக 1000 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வெறித்தனமாக இருக்குங்க. அது ஸ்மூத்தாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, கலர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது, டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லாங்க. சரிங்களா? அதாவது டிஸ்பிளே. அடுத்தது 50 MP 4 கேமரா பேக்கில் கொடுக்குறாங்க. குவாட் கேமரான்னு சொல்லாங்க. 50 MP வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் 50 MP, பெரிஸ்கோப் 50 MP, அதே போல் டெலிஃபோட்டோ 50 MP. இது மாதிரி 4 கேமரா கொடுக்குறாங்க பேக்கில். பேக் கேமரா அடித்து நொறுக்குதுங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இமேஜ் குவாலிட்டியும் சரி, அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதும் சரி, எல்லாமே நல்லாவே இருக்குது, டாப் நாச்சாக இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP ஆனால் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஓகே லெவலில் இருக்குது. சரிங்களா? ஒரு எபோவ் 60% மேலே இருக்குது. ஆனால் பேக் கேமரா 8K வீடியோவை நீங்கள் 30 எபிசோட் வரைக்கும் வீடியோவில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்லாவே இருக்குது, நல்லா வெறித்தனமாக இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரியும் நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஒன் டே, அதாவது 9 மணிக்கு போட்டால் ஒரு 9 மணிக்கு ஒரு 12 hours அந்த ஒன் டே அந்த மேக்ஸிமம் இருக்குங்க. கேம் விளையாடி நல்லா புஷ் பண்ணால். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 நாள் தாங்க சும்மா வச்சு நார்மல் ஸ்டேஜுக்கு. அடுத்து 16 GB ரேம் வேரியண்ட்டுமே 512 GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல வெறித்தனமான ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது திக்னஸ் வந்து 9.2 mm, அதாவது வெயிட் வந்து கிட்டத்தட்ட 230 கிராம் வெயிட் கொடுக்குறாங்க. நல்ல வெயிட் நல்லாவே இருக்குது. அடுத்தது IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. Android 14 ரன் ஆகுது. IP68 வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR+ இருக்குது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதோட முக்கியமான ப்ராசஸ்னா IP68 இருக்குது. அப்புறம் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அடுத்தது ப்ராசஸும் நல்லாவே இருக்குது, பேட்டரியும் நல்லாவே இருக்குது. இவங்க எங்கே மைனஸ் பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் Xiaomi ரெட்மினாவே ஹீட் இஷ்யூ தெரியுதுங்களா? அதே போல் இந்த மொபைல்லையுமே ஹீட் இஷ்யூ நல்லாவே இருக்குது. கேமரா ஃபோட்டோஸில் எடுக்கும்போது ஹீட் இஷ்யூ அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளாகராக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இருக்குது ரீல்ஸ் பண்ணுறவங்க நல்லா வெறித்தனமான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஒரு கேமரா அடிச்சு ஒர்க்குதுங்க. 120x வரைக்கும் 100x ஜூம் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. அதே போல் ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. எல்லாருமே ஃப்ளாக்ஷிப் மொபைல் எடுத்து வாங்குவோம். 1,00,000 கொடுத்து வாங்கிட்டா ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷம் தாங்கி நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் ஹீட் வருது, இந்த போக எது தாங்குன்னு தெரியாது. 1,00,000க்கு ஒர்த்தானு கேட்டால் கேமராக்காக வாங்கலாம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதே ப்ரைஸுக்கு சாம்சங் S23 அல்ட்ரா இருக்குது. S24 வந்து இன்னும் 20,000 கொடுக்கணும், அது அதை விட நல்லா இருக்குது. S23 வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா? அது நல்லாவே இருக்குது. அதில் வந்து ஹீட் இஷ்யூலாம் அவ்வளோக்கா தெரியாது. ஆனால் இது ரொம்ப இஷ்யூ இருக்குது, ஹீட் இஷ்யூ. ஏன்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு 1,00,000 கொடுத்து யூஸ் ஆகலைன்னா எதுக்கு இந்த மொபைல் வாங்கிட்டு, ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கேமராக்காக வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் ஹீட் இஷ்யூ அதை விட வெறித்தனமாக இருக்குது. உங்கள் இஷ்டம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.